உங்கள மாதிரி நல்லவங்களை இந்த காலத்துல பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். ராஜீவ், நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க மேடம். இதான், இந்த மேடம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஐயோ, நான் எப்படி மேடம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன்? முதல்ல அப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கே வாய் வராது. அப்படியே நான் கூப்பிட்டாலும் மற்றவங்க என்ன மேடம் நினைப்பாங்க? என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் ராஜு. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாம ஏன் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படணும்? ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், உட்காருங்க ராஜு. நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி மேடம். சாரி சாரி, இனி பேர் சொல்லி கூப்பிடுறேன். தேங்க்ஸ் ராஜு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க லதா. நீங்க லதானா சொன்னீங்க? ஆமாங்க. ஏன்? ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும்தான் என்ன லதான்னு கூப்பிடுவாங்க. நான் அப்படி கூப்பிடலாமா மேடம்? தாராளமா கூப்பிடலாம். ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்தீங்களே? சொல்றேன். இத்தனை வருஷமா நான் ரொம்ப நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் மேல யாரும் எந்த புகாரும் சொன்னதில்லை. ஆஃபீஸ் நிர்வாகத்தில் மட்டும் இல்லை, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நான் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு வரேன். இதெல்லாம் நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியுமே. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? கூடவே இருந்த ஒருத்தன் நல்ல நோட்டை எடுத்துக்கிட்டு கள்ள நோட்டை மாத்தி வச்சான். அவனை தான் கண்டுபிடிச்சு விரட்டியாச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கள்ள நோட்டையெல்லாம் கூட எரிச்சிட்டோமே. எரிச்சிட்டோம் தான். அவன் மாத்தி வச்ச கள்ள நோட்டை தெரியாம நான் உங்ககிட்ட கொடுத்து விட்டேன். உங்க வீட்டில் இருக்கவங்க அதை பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டாங்கல்ல? மற்றவங்க என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. கையில காசு இல்லாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நான் நின்று போது எனக்கு வேலை கொடுத்து வாழ்க்கை கொடுத்ததே நீங்க தான். அது இல்லை ராஜு, உங்க வீட்டில் இருக்கவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் நீங்க வந்து சோதனை பண்ணிருக்காரு. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எஸ், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸ் மூலமாக தான் இது தெரிய வந்துச்சு. உங்க வீட்டில் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க யாரோ இருக்காங்களாமே? ஆமா, என் தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் சரவணன். கரெக்ட், அவரே தான். இங்கே கள்ள நோட்டு அடிக்கிறதா இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் கிட்ட நம்ம 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதை உண்மைன்னு நம்பிதான் மயில்வாகனன் நீங்க சர்ச் வாரண்டோட வந்திருக்காரு. My God. I'm sorry madam. I'm really very sorry. அந்த சரவணன் போய் சாரி மேடம். என்னால உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. ராஜீவ், உட்காருங்க. உட்காருங்க ராஜு. மேடம், இத என்னோட பிரச்சனையா மட்டும் நான் பார்க்கல. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க. அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ராஜு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வேலையெல்லாம் வருது போது என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு கௌரவமான நிலைமையில இருக்கேன் இல்லையா? அதை பார்க்கறதுக்கு பொறுக்காம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜீவ், சொந்தக்காரங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. நம்ம கையில பணம் இல்லைன்னா
மதிக்கவே மாட்டாங்க. அதுவே நாம சம்பாதிக்க ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்தா வயிறு எறிவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாம கண்டுக்கவே கூடாது. நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லி அவர்கிட்ட கேட்டு அலைஞ்சு போது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு கடைசியில கழுத்து அறுத்துட்டாரு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது பொறுக்காம என் மேல அவதூறு கிளப்பி விடுறாரு. என்ன பண்றது ராஜீவ், மனுஷங்களோட இயல்பே அதுதானே. யூ டேக் இட் ஈஸி. நீங்க சொன்ன மாதிரி பழுத்த மரத்துக்கு தானே கல்லடி விழும். ஆனா ஒண்ணு ராஜீவ், இது சம்பந்தமா நீங்க வீட்டுல ஏதாவது கேட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முகத்துக்கு நேரா சிரிச்சிட்டு முதுகுக்கு பின்னாடி குடி பறிக்கிறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. அதுவும் என் கூட பிறந்த தங்கச்சி. மேடம், அவ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கா. ஆனா நான் அவளை தள்ளி வச்சு பார்த்ததே இல்லை. அவளும் அவ புருஷனும் என் மேல சேரவாரி இருக்கிறாங்க நினைக்கும் போது என்ன மனுஷங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கையில நயா பைசா இல்லாம நடு தெருவில் நின்னா இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். யாரு? யார் நீங்க? அருண். அருண் அப்பவே ஆபீஸ் கிளம்பி போயிட்டானே. இல்ல, அருணோட அம்மா. அருண் அம்மாவா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு தெரியுமா இவர? யார் இவரு? முதல்ல இந்த ஆளை இங்கிருந்து போக சொல்லுங்கப்பா. அவசரப்படாதீங்கம்மா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? முதல்ல கிளம்பு. தம்பி, அதான் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு பேச இஷ்டம் இல்லைன்னு. கிளம்பு. சார், என் பேர் துவாரகேஷ், பிரியாவோட அண்ணன். பிரியாவோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது சார். அதை பற்றி பேசலாம் தான் வந்தேன். அவளுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட எதுக்கு பிரியாவை பற்றி பேசணும்? முதல்ல கிளம்பு. அன்னைக்கு என்னடானா பிரியாவோட அப்பா ரோட்ல வழி மறிச்சு பேசினாரு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கே வந்துட்டீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார், நான் பேச வேண்டியதில் பேசிட்டு போயிடுறேன். அப்பா, இருக்கிற பிரச்சனையில இது வேறையா? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? பேசாம போக சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. தம்பி என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? பிரியா இப்போ எங்க வீட்டில் தான் இருக்கா. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அபிராமி இருமா, நீங்க சொல்லுங்க தம்பி. சஞ்சயை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. நீங்க பிரியாவோட கூட பிறந்த அண்ணனா? இல்லை சார், பிரியா என் கூட பிறந்த தங்கச்சி இல்லை. எனக்கு ஒரு அண்ணன் அக்கா மட்டும்தான். பிரியாவோட அப்பா பேர் திவாகர். பிரியாவோட அம்மா அவள் சின்ன வயசுல இறந்துட்டாங்க சார். அவள் குழந்தை இருந்தப்போ எங்கள் அத்தை தான் பிரியாவை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அத்தையும் இறந்துட்டாங்க. அத்தை இறந்ததுக்கப்புறம் பிரியா நல்லபடியாக வளரணும்னு எங்கள் அப்பா தான் அவளை தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவள் எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தா. எங்கள் சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டோம். இப்பவும் அப்படி தான். பிரியாவுக்கும் அவள் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், இவங்க பொண்ணு பார்க்க வந்த நாள்லேருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை தான். இதை சொல்லதான் இங்க வந்தீங்களா? நாங்க பொண்ணு பார்க்க வந்ததுதான் பிரச்சனையா? உங்க தங்கச்சி கல்யாணம் ஆகலன்னு பொய் சொன்னதெல்லாம் பிரச்சனையே இல்லையா? அதுக்காக யார் என்னன்னு கூட விசாரிக்காம நீங்க பாட்டு பொண்ணு கேட்டு வந்துருவீங்களா? மறுபடி விசாரிச்சுட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. யாருக்கிட்ட விசாரிக்க சொல்றீங்க? அப்பாவை தவிர சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி உன் தங்கச்சி தான் எங்களை நம்ப வச்சா. இந்த பாருங்க,
நீங்க பொண்ணு பார்க்க வர்றது பிரியா அப்பா கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவரே உண்மையை சொல்லி அதை தடுத்திருப்பாரு. இப்ப என்ன எங்க கிட்ட சண்டை போடணும்னே வந்திருக்கியா? தம்பி, நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. அப்பா, இந்த ஆளை வீட்டுக்குள்ள விட்டதே தப்புப்பா. இது பாருங்க, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. இது பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. உன் தங்கச்சினால என் பையன் வாழ்க்கை கெட்டு போய் சுத்திக்கிட்டு இருக்கான். அதை எங்க போய் சொல்றது? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, மறுபடியும் அதே ஆபீஸ்க்கு உன் தங்கச்சி வேலைக்கு வரலாமா? ஊர் உலகத்துல தப்பா பேச மாட்டாங்களா? மத்தவங்களை விடு, நீ உன் தங்கச்சியை கண்டிக்க மாட்டியா? இல்ல அருண் கூட பழகுன்னு நீ தான் சொல்லி அனுப்புறியா? உங்க தங்கச்சிய வேற எங்கேயாவது வேலைக்கு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் பேரனால எந்த தொந்தரவும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. என் தங்கச்சி பிடிவாதமா இருக்கா சார். தப்பை செய்யாத நான் ஏன் வேலையை விடணும்னு கேட்கறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாளா? உன் தங்கச்சி ஒரு முடிவோட தான் இருக்கா. அவளால என் பையன் வாழ்க்கை தான் சீரழியுது. இந்த பாருங்கம்மா, என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ தப்பு தண்டா பண்ற பொண்ணு இல்லை. உங்க பையன் கொஞ்சம் விலகி இருந்தா மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கலாம். அதைத்தான் நானும் சொல்றேன். முதல்ல உன் தங்கச்சியை வேலையை விட்டு போ சொல்லு. பிரியா கிட்ட இதை பத்தி பேச தான் போறோம். எப்படியும் 2-3 நாள்ல வேலையை ரிசைன் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அருண் சைட்லேருந்து எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. அதை சொல்லலாம் தான் நான் வந்தேன். இனிமே என் பேரன் பிரியா விஷயத்துல தலையிடவே மாட்டான். அதே மாதிரி உங்க தங்கச்சியும் நடந்துக்கணும். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடிஞ்சது நாங்க போயிடுவோம். பட்டதெல்லாம் போதும். இந்த ஊரும் வேணாம், ஒண்ணும் வேணாம். சை. அருண் வந்தோடனே நான் சொன்னதெல்லாம் பக்குவம் எடுத்து சொல்லுங்க. இனிமே அருண் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நீ தைரியமா கிளம்பு. தேங்க்ஸ். பிள்ளைங்க சரியில்லைன்னா பெத்தவங்க மட்டும் இல்லை, வளர்த்தவங்களும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது பாத்தியா? வணக்கம் சார். வணக்கம். நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என் பேர் பெரியசாமி. உங்க மாப்பிள்ளை மயில் வாகனுடைய அக்கா சத்யாவுடைய மாமனார். என் பையன் பாண்டிய அங்கதான் இருக்கா. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓ அவரா? பார்த்துருக்கீங்க. பேரனுக்கு அம்மா போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டு இளநீ வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் உங்களை அங்க பார்த்தேன். மயில் வீட்டுக்கு கார்ல ராஜுவோட அங்க வந்திருந்தீங்க. எஸ் ஐ ரிமெம்பர் நவ். வாங்க கார்ல உட்காந்து பேசிட்டே போவோம். உங்களை எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். நான் அப்படியே காலால் நடந்து போயிடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. மனசை திடப்படுத்திக்கங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா இல்லை. சார் என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். நம்ம சம்பந்தி சாரதா ரொம்ப மாறிட்டாங்க. மருமகளை இன்னொரு மகளா பார்க்க வேண்டியவங்க எதிரியா பார்க்கறாங்க. சுஷ்மாவையும் மயிலையும் சேர விடாம சதி பண்றாங்க. அப்பா அப்பான்னு என்ன வாய் நிறைய கூப்பிடுறா உங்க பொண்ணு. உட்கார வச்சு வயிறு நிறைய சோறு போட்டுதான் என்ன அனுப்புவா. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நான் உண்மையா இல்லைன்னா அந்த ஆண்டவன் என்னை மன்னிக்க மாட்டான். சுஷ்மாவையும் மயிலையும் பிரிக்கிறதுக்காக சாரதா கங்கணம் கட்டிட்டு இருக்கா. அது நடக்கவே கூடாது. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் மயிலுக்கு தெரிஞ்சா நடக்குது? தெரியாது. தெரிஞ்சா விட மாட்டான். பெத்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டான். உங்க மாப்பிள்ளை பத்திரமாத்து தங்கம். ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மா மேல உயிரியே வச்சிருக்கான். மயிலுக்கு தெரியாம தான் சாரதா இவ்வளவும் பண்றான். இதுக்கு என் மகன் பாண்டியனும் உடந்த. இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு சுஷ்மா ஏன் பொறுமையா இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க சார்? உண்மை தெரிஞ்சா மயில அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். தன்னால அம்மாவும் மகனும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்க பொண்ணு பயப்படுறா சார். இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் உங்க பொண்ணு அமைதியா இருக்கா. அவ படுற அவஸ்தையை என்னால பொறுத்துக்க முடியல. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் அவ அம்மா ராஜித் கூடவா தெரியாது? சுஷ்மா தான் படுற கஷ்டத்தை தான் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருக்கா. மரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா.
இந்த விஷயத்தெல்லாம் சுஷ்மா என்கிட்ட சொல்லல. அங்க போக வர இருந்ததுனாலதான் எனக்கே எல்லாம் தெரிஞ்சது. இதெல்லாம் சுஷ்மா கிட்ட பேசிட்டு நான் ஒரு முடிவெடுக்க போறேன். நீங்க பொண்ணை பெத்தவங்க, அதுக்காக நீங்க பொறுத்து போகணும்னு அவசியமே இல்லை. அதே நேரத்தில் ஆத்திரப்பட்டும் ஒன்றும் ஆக போறதில்லை. என்ன செய்யலாம் நிதானமா யோசனை பண்ணுங்க. நம்ம பெத்த பொண்ணு வாழ்க்கையாச்சே, அது நல்லா இருக்கணும் இல்லையா? சுஷ்மாக்காக நீங்க இவ்வளவு தூரம் பேசும்போது நான் அவளை பெத்தவன், நான் சும்மா விட்டுருவேனா? இத்தனை வருஷமா அவளை வளர்த்து ஆளாக்கி அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நான் சம்பாதிச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கும் ஒரே வாரிசு சுஷ்மா தான். பணத்தை சேர்க்கிற ஆர்வத்துல சொந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காளான்னு பார்க்க நான் மறந்துட்டேன். விட மாட்டேன். இனிமே என் பொண்ணை கொடுமைப்படுத்துறத நான் விட மாட்டேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி காட்டிக்காதீங்க. எதுக்கும் ஒரு தடவை சுஷ்மா கிட்ட பேசிட்டு என்ன செய்யலான்னு தோணுதோ அதை பண்ணுங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த ஈஸ்வரன் உங்களை பார்த்துப்பான். வரையா? வாங்க. சுஷ்மா, உன் மனசுக்குள்ள இவ்வளோ வேதனைகளை வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாம இருந்திருக்கேன். இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, நீங்க வேலை பார்த்ததெல்லாம் போதும், வாங்க சாப்பிடலாம். மாப்பிள்ளையும் வர சொல்லுமா, அவரும் பசியோட இருப்பாரு. கூப்பிட்டேன்ப்பா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் சேர்த்து தானமா லஞ்ச் கொண்டு வந்திருக்க, போய் கூட்டுவாமா. என்னமோ தெரியலப்பா, நேற்று காலையில இருந்தே அவர் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காரு. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, யாரு கூடவும் முகம் கொடுத்து பேசவும் மாட்டேங்கிறாரு. ஏம்மா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஒருவேளை அவர் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். கொஞ்ச நாளாவே ரொம்ப டென்ஷனாவே இருக்காரு. சரிம்மா, போய் இன்னொரு வாட்டி நான் கூப்பிட்டேன்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வா. கஸ்தூரி, இருமா, நானே கூப்பிடுறேன். ஹலோ. மாப்பிள்ள, ரூம்லையா இருக்கீங்க? ஏன் ரூம்க்கு வாங்க. இது வந்துடும் மாமா. சொல்லுங்க மாமா. முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. உட்காருங்க மாப்பிள்ள. கஸ்தூரி, மாப்பிள்ளைக்கும் தட்டு எடுத்து வைமா, சாப்பிடலாம். மாமா, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்குவோம். எனக்கு வேணாம் மாமா. ஏன் மாப்பிள்ள? பசி இல்லை மாமா. பசிக்கலையா? இப்போ மணி 2:30, பசிக்கலன்னு சொன்னா எப்படி? வேணாம் மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதை பாருங்க மாப்பிள்ள, கஸ்தூரி நமக்காக காலையில் எழுந்து சமைக்கிறா. அவள் சமைச்சதை சாப்பிடலன்னா அவள் மனசு கஷ்டப்படாது? டிகே, உங்க மனசுல ஏதாவது இருந்தா வெளியில சொல்லிடுங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கஸ்தூரி. மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுலையே என்னமோ இருக்குன்னு தோணுது. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு தானே கெட்டு போவோம். சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட சொல்ல என்ன மாமா, 2-3 நாளாக ஒரு விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு.